டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுடைய நோக்கம் குரூப் 2 குரூப் 4க்கு தேவையான சிலபஸை தமிழில் முடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நோக்கி தான் நம்ம ஒவ்வொரு இயலாக போட்டுட்ருக்கோம். எல்லாமே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கூடுதல் தகவல்கள், ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினோட டிஸ்கஷன், அதே மாதிரி ஷார்ட்கட்ஸ், கான்செப்ட் எல்லாம் சேர்ந்ததாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இலக்கணம் மட்டுமே தேவை, ரிவைஸ் பண்ணணும், இல்லை அதை மட்டுமே நிறைய பேர் ஒதுக்கி வச்சு படிக்கிறீங்க, ஸோ அதை மட்டும் தனியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, பிளேலிஸ்ட்டில் இலக்கணம்னே தனியாக இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே எக்ஸாமுக்கு தேவைப்பட மாதிரியான வடிவில் தான் இருக்கும். உங்களுக்கு குரூப் 2 குரூப் 4ல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கோம், அதுவும் இருக்குது, அதையும் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போது இன்றைக்கான 6வது இயலுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை எழுதினவர் யாருன்னா கம்பர். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவிதை ரொம்ப முக்கியமானது தான். ஒரு சில டேர்ம்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் இதில் கேட்குறாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷார்ட்கட்லேயே ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதில் பாருங்கள், ஹைலைட் பண்ணதை மட்டும் ஆஸ் யூஷுவலாக பாருங்கள். கம்பர் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார்? பாரதியார். ரொம்பவே முக்கியமானது. கம்பர் இசைத்த கவி அப்படின்னு கேட்டாங்கனாலே பாரதி தான். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு சொல்லி குழப்பக்கூடாது, பாரதியார் தான் கேட்டிருப்பாரு. அடுத்து பாருங்க, இதில் பாலகாண்டம் கொடுத்துருக்குறாங்க. பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலம். ஓகே, ஆற்றுப்படலம் பேர்லேயே ஆறுன்னு இருக்கு, அப்போ ஆறு இல்லாமல் இருக்குமா? ஸோ பார்க்கலாம். ஆறு இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஓர் ஓவியமாக விரிகிறது, அதை உயிரென காணும் அந்த அழகுணர்ச்சி கவிதையாகி ஓடி நெஞ்சில் நிறைகிறது. ஸோ இது சும்மா ஆற்றுக்கான ஒரு டெஃபினிஷன். அடுத்து பாருங்க, இந்த பாடல் படிக்கணுமானா தேவையில்லை, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நம்ம எண்ட் ஆஃப் த கிளாஸில் இதை பார்ப்போம். பாடலின் பொருள் பாருங்க. ஆக்சுவலி இந்த பாலகாண்டம் எந்த நாட்டில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அது எந்த நாடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோசல நாடு. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும், இது உங்கள் புக்கிலேயே தான் இருக்குது. இப்போது நம்ம இந்த இயலை பார்க்கும்போது உங்கள் கையில் புக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. சொல்கிற வார்த்தைகளை அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், அப்போ கோசல நாட்டில் பாயக்கூடிய ஆறு சரையு ஆறு. இந்த பேரை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஸோ கோசல நாட்டில் பாயிற ஆறு சரையு ஆறு. சரையு ஆறு சரசரன்னு போகும், சரையு ஆறு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலகாண்டம், நாட்டு படலத்தை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, இயற்கை கொழுவீற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வை நடப்பதான தோற்றமாக கம்பன் கவி காட்டுகிறது. முக்கியமானது என்ன? பாடலின் பொருளில் பாருங்க, இதில் எந்த நிலத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு பாருங்க, மருத நிலம். இது முக்கியம். ஓகே, ஸோ முதல்ல சரையு ஆறு பார்த்தோமா, கோசல நாட்டில் சரையு ஆறு. இங்கே பேசக்கூடிய நிலம் மருத நிலம். அப்போ மருதத்தோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குளிர்ந்த சோலைகளில் மயில் ஆடும், அதே மாதிரி தாமரை மலர் இருக்கும், மேகங்கள் மத்தள ஒளியாய் எழ மலரும் குவளை மலர்கள் இருக்கும், அதே மாதிரி நீர்நிலைகள் இங்கே இருக்கும், மகர யாழின் தேனிசை போல் வண்டுகள் ரீங்காரமிடும். இதுதான் மருத நிலத்தோட ஃபீச்சர்ஸ். இப்போ பாருங்கள், மருதம்னா என்னது? வயல் சார்ந்த பகுதி. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இலக்கணம் இந்த சாப்டரில் நம்ம பார்ப்போம், ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பாருங்கள், மருதம்னா வயல். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வயலில் என்ன இருக்கும்? வயலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேறு இருக்கும், நெல் இருக்கும். அப்போ வயலில் தாமரை மலர்கள் பூத்தி இருக்கும், அதே மாதிரி குவளை மலர்கள் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வயல்வெளியில் மயில்கள் ஆடும். ஓகே,
அதே மாதிரி அங்கே மேகங்கள் இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது தானே. வயல் செழிப்பாக இருக்கணும்னா நீர்நிலைகள் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மலர்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மலரில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சுறதுக்காக வண்டுகள் வரும். ஓகே, இதுதான் மருத நிலத்தோட ஃபீச்சர்ஸ். இது கொஞ்சம் முக்கியமானது. இப்போ நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா போதும். புரியல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை அந்த வீடியோவை கேளுங்க, நல்லாவே புரியும். அடுத்து பாருங்க, நாட்டுப்படலம் பாருங்க. இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். கோசல நாடு பார்த்தோமா, அதுதான் இங்கே இருக்குது. இந்த இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம், இந்த ஏரியா கொஞ்சம் முக்கியமான ஏரியா. உங்களுக்கு பொறுத்துக மாதிரியானதோ இல்லை அசஸ் ரீசன் மாதிரியோ சம்திங் இதில் கேட்கலாம். அது கொஞ்சம் முக்கியம்தான். பாருங்கள், கோசல நாட்டில் வறுமை சிறிதும் இல்லை. ஸோ அப்போ வறுமை இல்லாததுனால பாருங்கள், வறுமை இல்லாததுனால கொடைக்கு அங்கு இடமில்லை. ஓகே, வறுமை இல்லை, கொடை இல்லை, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறணும். அதே மாதிரி நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லை, அதனால் உடல் வலிமை எடுத்துக்காட்ட வாய்ப்பில்லை. அதே மாதிரி பாருங்க, பொய்மொழி, பொய் பேசுகிறவங்க இல்லை, அதனால் மெய்மை தனியாக விளங்குவது இல்லை. ஸோ இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா வறுமை இல்லை, கொடை இல்லை. ஓகே, இது ஒன்று. அடுத்தது பாருங்கள், நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லாததால் உடல் வலிமையை எடுத்துக்காட்ட வாய்ப்பில்லை. இது செகண்ட் ஒன். அதே மாதிரி பொய்மை இல்லாததால் மெய் இல்லை, பொய் பேசுகிறவங்களும் இல்லை, அதனால் உண்மை பேசுகிறவங்களும் இங்கே இல்லை. ஸோ இந்த 3 இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே பாருங்கள், கோசல நாடு நல்ல நாடு, ஆனால் யாருமே கொடை கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடை கொடுக்க மாட்டாங்க? கொடைன்னு என்னது? தானம்ன்ற மாதிரி. ஓகே, ஸோ யாரும் தானம் பண்ண மாட்டாங்க. ஏன் தானம் பண்ண மாட்டாங்க? அங்கே வறுமை இல்லை. வறுமை இருந்தால் தானே நம்ம தானம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி கோசல நாட்டில் அவங்களுடைய உடல் வலிமையை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா அங்கே போருங்கிறதே கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், கோசல நாட்டில் உண்மை பெருசாக பேசப்படாது. ஏன் பேசப்படாது? அங்கே பொய் இல்லை, அதனால உண்மை பேசப்படாது. இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரியே ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, மோர் தென் எனஃப். அடுத்து பாருங்கள், அயோத்தியா காண்டம் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் பார்த்தது பாலகாண்டம், இப்போ பார்க்க போகிறது அயோத்தியா காண்டம். ஸோ அயோத்தியா காண்டத்திலே பார்த்தீங்கன்னா கங்கை படலம் அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராமனுடைய மேனியை தான் கம்பர் வர்ணித்து பேசுகிறாரு. ராமனுடைய மேனி இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை மரகதம் என்றெல்லாம் உவமை சொல்லி. ஓகே, உவமையத்தை பற்றின டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியணும். இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா 100 மார்க்குங்கும் போது தமிழில் வாஸ்ட் ஏரியா கவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இதை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம வீடியோஸ்லேயே செப்பரேட்டாக போட்டிருக்கோம் இலக்கணம், இதில் அதை கூட பார்த்து வச்சுக்கோங்க, ரெஃபர் பண்ணி பாருங்கள். தெரிஞ்சிருந்தாலும் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், உவமையாக சொல்கிறாரு, ஆனால் அவருக்கு ஒரு நிறைவு ஏற்படலை. உடனே அவர் என்ன சொல்லிடுறாரு? ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? ஐயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இங்கே. ஸோ அப்போ ஐயோங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது யாருன்னா கம்பர். அதே மாதிரி இந்த பாடலில் ஒரு சில வரிகள் இருக்குது பாருங்கள். பகலவன் பட்டொளி ராமனின் நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்துவிட இடையே இல்லை எனும்படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் லக்வனோடும் போனான். ஓகே, இது நமக்கு நார்மலாக தெரிஞ்ச கதை தான். இங்கே முக்கியமானது என்ன பாருங்கள், நிறம் மையோ, மை மாதிரி நிறமோ, இல்லை மரகத மாதிரி பச்சையோ, இல்லை மறுக்கின்ற நீலக்கடலோ, இல்லை கார் மேகமோ, ஐயோ இவனுடைய அழகை என்னால் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி கம்பர் இங்கே பேசுகிறாரு. ஸோ அப்போ ராமனுடைய அழகுக்கு ஓமையாக கூறப்பட்டவை எவை? இதில் இருக்கு பாருங்க. மை நம்பர் 1, மரகதம் நம்பர் 2, அதே மாதிரி நீலக்கடல் நம்பர் 3, கார்மேகம் நம்பர் 4. ஓகே, ஸோ இந்த 4 விஷயத்தை பாருங்கள். ஆல்ரெடி ஒரு 3 பார்த்துருக்கோம், இங்கே ஒரு 4. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா போதும். அடுத்து பாருங்க, அதே அயோத்தியா காண்டத்தில் கங்கை காண்ட் படலம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது
கங்கை படலம், இது கங்கை கான் படலம். இதில் பாருங்க, இதில் வரக்கூடிய இன்பம் என்ன இன்பம்? சந்த இன்பம். இந்த வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க. சந்த இன்பம்னா என்ன? பொருள் நமக்கு புரியாட்டியும் கூட பரவாயில்ல, அந்த சந்த இன்பம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. மீனிங்கே புரியல. இப்போ குழந்தைங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு மீனிங் புரியாது, ஆனால் இட் வில் மேக் அஸ் வெரி ஹாப்பி. அதே மாதிரி தான் இங்கேயும் பொருள் புரியலை அப்படின்னாலும் நமக்கு என்ன பண்ணுது? சந்த இன்பம் மகிழ்ச்சியை கொடுக்குது. இதில் பாருங்க, ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா. இதை சொன்னவர் யாரு? பாரதி. முக்கியம். ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா, பார்த்து வச்சுக்கோங்க, பாரதி. தென் பாடலின் பொருளில் முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இதில் பாருங்க, ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்றின் பரதன் முதலானோர் கடந்து செல்வார்களா? யானைகள் கொண்ட சேனையைக் கண்டு புறமுதுகு காட்டி விலகிச் செல்கின்ற வில் வீரனோ நான். தோழமை என்று ராமன் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா? தோழமையை எண்ணாமல் இவர்களை கடந்து போகாவிட்டால் அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமே என உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா? ஸோ இந்த வார்த்தைகளை பாருங்க. ராமனின் தோழன், தோழமை, இந்த வார்த்தை முக்கியம். அதே மாதிரி இந்த வேடன்றது முக்கியம். இந்த ரெண்டுமே யாரை மீன் பண்ணுது அப்படின்னா வேடன் குகனை மீன் பண்ணுது. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸோ தோழமை, ராமனின் தோழன் யார், வேடன் யார் அப்படின்னு கேட்டால் குகன். ஓகே, சில நேரங்களில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை சொன்னவங்க யாருன்ற மாதிரி கூட கேள்விகள் வரும். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன மாதிரி கேட்டாலுமே நீங்கள் அதை புரிஞ்சு ஈஸியாக போட்டுடலாம். 100க்கு 100 வாங்குறதுன்றதெல்லாம் கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அழகாக வாங்கிடலாம். ஸோ அடுத்து பாருங்கள், யுத்த காண்டத்தில் கும்பகர்ணன் வதைப்படலம். கும்பகர்ணன்னா யார்? தூங்கிக்கிட்டே இருப்பார். வீட்டில் கூட மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸில் சொல்லுவாங்க, கும்பகர்ணன் தோத்துருவான் இவன் கூட வந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. தூங்குறவனை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், தூங்குறவனை எழுப்ப போகிறாங்க, அதான் இது. இது எந்த மாதிரியான சந்தம்னு பாருங்க. இந்த சந்தம் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? சந்தம்னா பொதுவாகவே புரியாட்டி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்றதை பார்த்தோமா? அது சந்த ஓசைக்கான டெஃபினிஷன். அந்த சந்த ஓசையில் ஒரு டைப்பு தான் இங்கே உரக்கையால் மாறி மாறி இடிக்கிற மாதிரி. தூங்குறவனை எழுப்பணும் அப்படின்னா நம்ம அன்பாக கூப்பிட்டோம்னால எந்திரிக்க மாட்டாங்க, கொஞ்சம் அரட்டி கூப்பிட்ற மாதிரி இல்லை சவுண்டாக கூப்பிட்ற மாதிரி அந்த தூக்கத்திலேருந்து எழுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இங்கே உலக்கையை பயன்படுத்தி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்கள், பொருள் பாருங்கள். உறங்குகின்ற கும்பகருணனே, உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது. அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய், எழுந்திடுவாய். காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காவலனுக்கு தூதரானவர் கையில் இனி படுத்து உறங்குவாயாக. ஸோ பாருங்க, இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. உறங்குற மாதிரி இங்கே இருந்தவர் யார் அப்படின்னா கும்பகர்ணன். கும்பகர்ணன் தான் உறங்கிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நூல்வழி பாருங்க, கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமவதாரம் என பெயரிட்டார். ஸோ கம்பர் ராமாயணம் ராமவதாரம் அப்படின்னு தான் இருந்துச்சு. இது கம்பராமாயணம் என வழங்கப்பட்டுச்சு. 6 காண்டங்களை உடையது. ரொம்ப முக்கியம், 6 காண்டங்களை உடையது. எந்த நயம்னு பாருங்க, சந்த நயம் மிக்கது. ஓகே, சந்த நயம். அதே மாதிரி கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். நிறையா தடவை கேட்ட கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது. அதே மாதிரி கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஷின். அதே மாதிரி பாருங்க, விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். தென் கம்பர் எழுதிய நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி,
திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது முதலிய நூல்கள். ஓகே, இப்போ இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, முதல்ல ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வைக்கணும். என்ன அப்படின்னா, இந்த கம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கம்பர்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? கம்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பர்னா கம்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கம்பு தான் நமக்கான ஷார்ட்கட்டேவும். இப்போ முதல்ல பாருங்க, 6 காண்டம் சந்தனயம் இதெல்லாம் நம்ம பாடல்லையே நம்ம பார்த்துட்டோம். அப்போ அதை விட்டுருவோம். இந்த செகண்ட் பேராகிராஃப்க்கு வருவோம். இங்கே பாருங்க, சோளம் அப்படிங்கிறத சோறு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்க வந்து சாப்பிடாட்டி நம்ம கம்பை காட்டி மிரட்டினோம்னா சாப்பிட்ருவாங்க. ஓகே, ஸோ அப்போ சோறு வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு கம்பை காட்டி மிரட்டலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒருவேளை அந்த குழந்தை சாப்பிடலை, ரொம்ப சேட்டை பண்ணுது சாப்பிட்றதுக்குன்னா ஒரு அடி போடுவோம். அப்போ அந்த அடி வந்து வடு மாதிரி விழுந்துரும். ஓகே, இல்லாட்டி அடி விழுந்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைக்கு கம்பை காட்டி சோறை ஊட்டுவோம், சோறு சாப்பிடாட்டி நம்ம அடிப்போம், அப்போ அடி விழுந்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றார். ஸோ வேற என்ன அந்த கம்புனால நம்ம செய்வோம்? குழந்தைய சாப்பிட வச்சுட்டோம், இப்போ அந்த குழந்தைக்கு நம்ம ஜடை போட்டு விட போகிறோம்னு வச்சுக்கிடுவோம். சடை போடுறதுக்கு கம்பை வச்சு சடை போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஹேர் கிளிப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கம்புன்ற மாதிரி இங்கே ஒரு இமேஜின். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டார். ஓகே, அடுத்து பாருங்க, இப்போ அந்த குழந்தைய நம்ம அடிச்சிட்டோம், சாப்பிட சொல்லி அடிச்சிட்டோம். அந்த குழந்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அப்போ ஜடை போட்டுட்ருக்கோம், அழுதுகிட்டே இருக்கும், ஆனால் அடி வாங்கிருச்சு இல்லையா? அப்போ வெண்ணெய் கொடுத்து அந்த குழந்தைய சமாதானப்படுத்துகிறோம். கிருஷ்ணரோட ஃப்ரெண்டாக இருக்கும், அதனால தான் நம்ம வெண்ணெய் கொடுத்தோன்னே அமைதியாயிருதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெண்ணெய் கொடுத்தா அந்த குழந்தை ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, நம்ம கம்பை வச்சு ஜடை போட்டுட்ருக்கோம். அடுத்து பாருங்க, இது முடிஞ்சிருச்சு. இதுதான் இந்த கம்பருக்கான முக்கியமான ஒரு ஷார்ட்கட்ஸு. ஒரு செட் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதில் இருந்து கேள்வி இருக்கா? டெஃபினட்டாக கேள்வி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸோ மெனி டைம்ஸ் ரிப்பீட்டடாக இதில் கேள்வி கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்த செட்டு பாருங்கள், இந்த கம்பருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே இந்த டெஃபினிஷன்ஸு, இந்த முக்கியமான இந்த கொட்டேஷன்ஸ்லேருந்து கேள்வி இருக்குது. அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எல்லாத்துலேயுமே கம்பருங்கிற வார்த்தை வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கம்பன்னு வருதா? இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது பாருங்கள், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது. ஸோ இதுக்கு எல்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டில் பார்ப்போம். கம்பருடைய நூல்கள் பாருங்கள், சரஸ்வதி அப்படி இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம ஜடை போட்டுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு பாப்பா, அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாப்பாவோட பேர் சரஸ்வதி. ஸோ சரஸ்வதி அப்படிங்கிற பாப்பாவுக்கு நம்ம ஜடை போடுறோம், சடை போட்டுட்ருக்கோம். சடை இதில் போடுவோம், கையில் தானே போடுவோம், கையை வச்சு தானே பின்னுவோம். ஸோ சரஸ்வதிங்கிற பாப்பாவுக்கு சடை போடுறோம், கையை வச்சு போடுறோம். குழந்தைங்க ஈஸியாக காட்ட மாட்டாங்க, எந்திரிச்சு ஓட தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த பாப்பாவை எந்திரிச்சு ஓட ட்ரை பண்ணுது, நம்ம எந்திரிக்க விடாமல் ஜடை பண்ணி முடிக்கிறோம். ஸோ இப்போ அந்த நம்ம ஜடை போட்டுட்ருக்கோம், அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? எந்திரிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது திரும்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா, மிரட்டுறதுக்காக கம்பை யூஸ் பண்ணுறோம். அடியை போட்டுருவேன், தலையை காட்டு அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம தலை பண்ணுறோம். இப்போ அந்த பாப்பா சிலை மாதிரி உட்காந்துருக்கு. அவ்வளோதான் ஷார்ட்கட். ஸோ ஷார்ட்கட் தான் இது. கம்பர் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே இழுக்கணுங்கிறதுனால தான் கம்பை காட்டி மிரட்டுறோம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த 5 மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா கம்பருடைய நூல்கள் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்கள், சரஸ்வதிங்கிற பாப்பாவுக்கு ஜடை போடுறோம், கையை வச்சு ஜடை போடுறோம். அந்த பாப்பா ரொம்ப நேரம் ஆகும் எந்திரிக்க ட்ரை பண்ணுது, நம்ம கம்பை வச்சு மிரட்டுறோம். சிலை மாதிரி இப்போ அந்த பாப்பா உட்காந்துருக்கு. ஸோ அவ்வளவுதான், கம்பருடையதுக்கு ஷார்ட்கட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாக படிக்கவே வேண்டாம், ஷார்ட்கட்ஸை மட்டும் பாருங்கள். ஓகே, தென் அடுத்தது பாருங்கள், வேறு எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலுடைய வரிகளை கொடுத்து கேட்டுட்டா என்ன பண்ண, ஏன்னா நமக்கு மார்க் முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்காகவும் இங்கே ஒரு ஐடியா யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஒரு ஷார்ட்கட் தான். இப்போ நல்லா பாருங்கள், இந்த வார்த்தைகளை மட்டும் பாருங்கள்.
சோலை. அடுத்ததில் ஒரு வார்த்தை மயில். நெக்ஸ்ட் ஒன் இந்த வன்மைங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெய்யோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலை. தென் லாஸ்ட் ஒன் உறக்கம். ஸோ இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டை இந்த இடத்துல எழுதுவோம். பாருங்கள் என்னென்னு பாருங்கள். சோலை. சோலையில் மயில் இருக்குது. அந்த மயில் என்ன பண்ணும்? மயில் ஆடுது. சோலையோட இது அழகாக இருக்குல்லே, அதனால் மயில் ஆடுது. ஓகே, ஸோ ஆடுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோலையில் மயில் ஆடுது. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சோலைங்கிறதுனால கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிக்குது மயில் ஆடும்போது. அப்போ இந்த வெயில் தூங்கிக்கிட்டு இருந்த கும்பகர்ணன் மேலே இந்த வெயில் அடிக்குது. கும்பகர்ணன்னாலே தூக்கம் ஞாபகம் வச்சுக்கிறணும் இல்லையா? ஸோ கும்பகர்ணன் மேலே இந்த வெயில் அடிக்குது. அப்போ கும்பகர்ணனுக்கு வன்மையாக கோபம் வருது. வன்மை. ஸோ அவ்வளோதான். இந்த 6 வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த 6மே என்னது? இப்போ நம்ம புக்கில் மார்க் பண்ண விஷயந்தான். உங்ககிட்ட புக்கு இருக்கும்லே, அந்த புக்கை அப்படியே எடுத்து இந்த வார்த்தைகளை பாருங்கள். சோலை. சோலைங்கிறது தான் முதல்ல கொடுத்துருக்குறாங்க. முதல் பாட்டில் ஃபஸ்ட்டு இதில் இதான் கொடுத்துருக்குறாங்க, சோலை. சோலையில் மயில் ஆடுது. மயிலுங்கிறது அப்படியே 2வதாக கொடுத்துருப்பாங்க. மயில் ஆடுது. ஸோ ஆடுதுங்கிறது தான் புக்கில் ஆலை அப்படின்ற வார்த்தை இருக்கும். அந்த ஆளவை ஆடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மயில் ஆடுது. வெயில் அப்படின்னா வெய்யோன்னு இருக்கும். அதை தான் இங்கே வெயில்னு எடுத்துருக்குறோம். கும்பகரன் அப்படியே கொடுத்துருப்பாங்க. வன்மையும் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். சோலையில் மயில் ஆடுது. அப்போ வெயில் அடிக்குது. தூங்கிக்கிட்டு இருந்த கும்பகர்ணனுக்கு வன்மையாக கோபம் வருது. என்னடா தூங்க விடாமல் மயில் ஒரு பக்கம் ஆடுது, வெயில் வேறு முகத்துலேயே அடிக்குதுன்னு சொல்லி கோபம் வருது. அவ்வளோதான். ஸோ இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கூட முடிஞ்சு, ஷார்ட்கட் முடிஞ்சு. பாட்டை படிக்க வேண்டாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதோட கம்பராமாயணம் முடிஞ்சிடுச்சு. ராவண காவியம் புலவர் குழந்தை இவர் எழுதுனது தான். ஸோ நம்ம தேவைப்படக்கூடிய இடங்களில் ஷார்ட்கட் வச்சு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்கலாம். பிவைக்யூ அனாலிசிஸும் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, பாருங்கள். ஸோ ராவண காவியம் இதை பற்றி நம்ம ஸ்பெஷலாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, முதல்ல ஒரு நெகட்டிவ் ரோலுக்காக எழுதப்பட்ட ஒரு கவிதை அப்படின்னா இந்த ராவண காவியம் தான். அப்போ இங்கே நெகட்டிவ் ரோல்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா ராவணனை சொல்கிறோம். ராவணனுடைய கேரக்டர் ஒரு வில்லன் கேரக்டர். ஒரு வில்லனை ஒரு ஹீரோவை பாவித்து எழுதின முதல் கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராவண காவியம் தான். ராவண காவியத்தை எழுதினவர் யார் அப்படின்னு பாருங்கள், புலவர் குழந்தை. ஸோ ராவணனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீதை, ராமன், ராவணன், ராமாயணத்தில் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிளாஸில் பாருங்கள், பூத்து குலுங்கும் பூஞ்சோலை, அடர்ந்து வளர்ந்த பசுமரங்கள், நீர் நிறைந்த நதிக்கரைகள், பச்சை போர்த்திய புல்வெளிகள், துள்ளித் திரியும் மானினங்கள். ஸோ துள்ளித் தெரிவன எவை அப்படின்னு கேட்டால் மானினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். பூத்து குலுங்குவது எதுன்னு கேட்டால் பூஞ்சோலைகள், அடர்ந்து வளர்ந்தவை எவை பசுமரங்கள், நீர் நிறைந்தவை எவை நதிக்கரைகள், பச்சை போர்த்தியவை எவை புல்வெளிகள். ஸோ இந்த மாதிரியான ஒரு பொறுத்துக மாதிரியான கான்செப்ட்லேயும் நீங்கள் இதை படிக்கணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஊருடைய வளமை பற்றி தான் இங்கே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சியை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ராவண காவியத்தில் ஐவகை நிலங்களை பற்றியுமே சொல்லியிருக்கிறாங்க. அன்பின் 5 திணைகள்னு சொல்லுவோம். இந்த 5 வகையான திணைகளும் இங்கே இருக்குது. 10th ஸ்டாண்டர்டில் அகத்திணை புறத்திணைகள் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியமானது. டிஇடி எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் ஆகும். மற்றபடி குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸை கொஞ்சம் பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் இருக்கும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இன்றைக்கான கிளாஸில் இந்த புக்கில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். குறிஞ்சி நிலத்தை பற்றி முதல்ல சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமாள். ஸோ இங்கே ஒரு சில விலங்குகள் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க, பறவைகள் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல பாருங்கள், அருவி. அருவிய முருகியம் அப்படின்னா அருவி அந்த சவுண்டு பறை மாதிரியான அந்த சவுண்டை கொடுக்குதுன்றத சொல்லியிருப்பாங்க. பைங்கிளி பருகிய தமிழிசை. ஸோ கிளி இங்கே என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். கிளி தனக்கு தெரிஞ்ச தமிழிசையை பாடுது. ஓகே, பருகிய தமிழிசைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பருகிய தமிழிசைனா தனக்கு தெரிஞ்ச தமிழ் பாட்டை பாடுது. கிளி பேசும்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மயில் என்ன பண்ணும்? மயில் டான்ஸ் ஆடும். ஸோ பொன்மயில் என்ன பண்ணுது அப்படின்னா அழகிய சிறகை விரித்து ஆடுது. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த காட்சிகளை பூக்கள் நிறைந்த மரக்கிளைகளில் அமர்ந்திருக்கும் குரங்கினம். குரங்கினம்னா குரங்குகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ குரங்குகள் இதை மருண்டு நோக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு குறிஞ்சி நிலமாக இருந்துச்சுன்னா அங்கே ரொம்ப வளமான ஒரு நிலமாகவும் அது இருக்கும். ஸோ குறிஞ்சியில் ஃபேமஸாக இருக்கக்கூடியது குறிஞ்சி தேன், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடவுள் அப்படின்னா முருகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ குறிஞ்சிக்குரிய கடவுள் முருகன், அதையும் இங்கே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அந்த வீடியோ ரெஃபரன்ஸையும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், அருவி அப்படிங்கிறது சவுண்டை கொடுக்குது, கிளி அப்படிங்கிறது தமிழில் பாட்டு பாடுது, மயில் டான்ஸ் ஆடுது. இது எல்லாத்தையுமே குரங்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு பாடலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும். அகில் அப்படிங்கிறது ஒரு மரத்தினுடைய பெயர். துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும். சோற்றின் நாற்றம்னா சோறுனா சாப்பாடு. மடுப்படு காந்தலின் மனமும். காந்தல்னா ஒரு மலரை குறிக்கக்கூடியது. தோய்தளராய் கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே. இதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ இதுக்கான மீனிங் பார்க்கலாம். அடுப்பிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீயில வச்ச மரக்குச்சிகளை சொல்லுது. ஓகே, அகில் அப்படிங்கிறது இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சந்தன மரம்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, சந்தன மரத்தை யூஸ் பண்ணி அடுப்பை எரிக்கிறாங்க. ஏன் அடுப்பை எரிக்கிறாங்கன்னு பாருங்கள். துடுப்பிடு மைவனை. துடுப்பிடு மைவனை அப்படின்னா அந்த சாப்பாடை பற்றி இங்கே மீன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ நெல் அரிசி வச்சுருப்பாங்களே, அந்த அரிசியுடைய மனத்தை இங்கே மீன் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், மடப்படு காந்தலின் மனமும். காந்தல் மலருடைய மனமும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குறிஞ்சி நிலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மைவனம் அப்படின்னா மலை நெல்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம், மார்க் பண்ணிக்கோங்க. மைவனம்னா மலைநெல். முருகியம் அப்படின்னா குறிஞ்சிப்பாறை. முருகன்னாலே குறிஞ்சித்தனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகன் அப்படின்னா குறிஞ்சிப்பறை. பூஞ்சினை பூக்கள் ஒரே மாதிரி இருக்கும், தேவையில்லை. சிறை அப்படின்னா இறகு. சாந்தம்னா சந்தனம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரைமிங்காக வரமாக இருக்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கலாம். மைவனம் பாருங்கள், வனம்னா மலை, காடுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல மலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோதான், இதோட குறிஞ்சி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து முல்லை பாருங்கள். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் பாய் இசை பாடமும் பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள் அப்படின்னு சொல்லி பாடல் வரிகள் இங்கே இருக்குது. சரி பாருங்கள், இதுக்கான பொருள் பார்க்கலாம். பூவையும் குயில்களும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பூவையும் குயில்களும்னா குயில்கள், அது இங்கே மீன் பண்ணுது. பொலங்கை வண்டரும். பொலங்கைனா அழகான வண்டுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதான், குயில்கள் வண்டுகள் இது எல்லாமே பா இசைத்து. பா இசைத்துனா பாட்டு பாடுது. ஓகே, அடுத்து பாருங்க. பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர். இடையர் அப்படிங்கிறவங்க இடையர் இன மக்கள் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ முல்லையில் யார் இருப்பாங்கன்னா இடையர் இன மக்கள் இருப்பாங்க.
ஓகே பாருங்க. முல்லை நில மக்களாக இருக்கக்கூடிய ஆயர், ஆய்ச்சியர், இடையர் இவங்கள தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. பழமும் தேனும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பழம்னு பாருங்க. பாடமும் பழமும்னு கொடுத்துருப்பாங்க. பாட முப்பழமும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாட முப்பழம்னா என்ன? இசையை பாடவும் முப்பழங்களும். அப்போ முப்பழம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும், ரொம்ப முக்கியம். முப்பழம்னா என்னது? மா, பலா, வாழை, இதைத்தான் நம்ம முப்பழங்கள்னு சொல்லுவோம். இந்த முக்கனிகளையும் தேனையும் சேர்த்து கொடுக்கிறதா இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. முக்குழல், அதே மாதிரி முக்குழல் இங்கே இருக்கு. ஆதினம்னா பசுக்கூட்டங்கள், ஆணிரைகள்னு அர்த்தம். ஒருங்குற அரகு அணைக்குமால். ஸோ ஒருங்குற அணைக்குமால்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் முல்லை நிலத்திற்குரிய பொருள். முல்லை நிலத்தை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து பாருங்க. முதிரையும் சாமியும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே. ஓகே, பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க. முதிரை, சாமை, வரகுனா கேழ்வரகு, இது எல்லாமே ப்ளஸ் குதிரைவாளி. குதிரைவாளிங்கிறது அரிசியோட பெயர். ஸோ இது எல்லாமே முல்லை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பொலிவுற போர் அடித்துனா அந்த அரிசியை வந்து களத்து மேட்டில் வச்சு அடிப்பாங்க இல்லையா, பதர் நீக்கி அரிசியை எடுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கான்செப்ட்டு. அவங்க அடிக்கிற ஓசையை கேட்டு உலை அஞ்சு ஓடுமேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உலை அப்படின்னா என்னன்னு பாருங்கள். உலைங்கிறது ஒரு வகையான மான் கூட்டம். சொல்லும் பொருளும்னு கூட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. உலைனா என்னது? உலைனா ஒரு வகையான மான் கூட்டம். குறிஞ்சி நிலத்தில் குரங்குகள் அஞ்சுறதா சொல்லியிருப்பாங்க. முல்லை நிலத்தில் மான்கள் அஞ்சு ஓடுறதா சொல்லியிருப்பாங்க. இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா மறக்காமல் இருக்கும். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பூவை அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். நாகனவாய் பறவை. பூவை அப்படின்னா ஒரு பறவையுடைய பெயர். என்ன பறவை? நாகனவாய் பறவை. பொலம்னா அழகுன்னு அர்த்தம். அழகு. பொலம்னா அழகு. கடறு அப்படின்னா காடுன்னு அர்த்தம். ஸோ இதை கொஞ்சம் ஒரே மாதிரி தான் வரும். முக்குழல், இதில் எதை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கொன்றை, ஆம்பல், மூங்கில், இதைத்தான் முக்குழல்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்து கூட கேட்கலாம். கொஞ்சம் நல்லா மட்டும் படித்து வச்சுக்கோங்க. படிக்கிறதே உண்மை தான். ஸோ எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டோன்னா எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம் இல்லையா. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பொலி அப்படின்னா தானிய குவியல்னு அர்த்தம். ஓகே, சரி இப்போ பாருங்கள். அழகு, புலம்னு இருக்குது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, ஒரு நேச்சரையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளை மறந்து நம்ம பார்ப்போம் இல்லையா. ஆணு வாயை திறந்து பார்க்குற மாதிரி கூட பார்க்குற ஆட்கள் இருப்பாங்க. ஸோ பொழந்து வாயை திறந்து ஆணு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அழகாக இருக்கக்கூடிய பொருள்களை. கடறுனா காடுங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஈஸியாக தான் இருக்குது. பொலி அப்படின்னா தானிய குவியல். பொலிங்கிறத குவி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தானியத்தை குவிச்சு வைக்கணும். குவி, பொலி. ஓகே, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உலைனா ஒரு வகையான மான். ஓகே, உலைமான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூவுக்குள்ளே பாம்பு இருக்கிறதா சொல்லுவாங்க. நீங்கள் நாகப்பாம்புங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பூவைனா நாகனவாய் பறவை. ஓகே, அடுத்ததாக பார்க்கலாம். பாலை நிலம் பாருங்கள். பாலை நிலத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மன்னிய முதுவெயில். ஸோ பாலை நிலத்தோட குவாலிட்டியே அந்த வெயில் தான். பாலையில் அதிக அளவு வெயில் இருக்கும். மன்னிய முதுவெயில் வளைப்ப வாய்வெறியி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தாங்கவே தாய்மை மீதுற நன்னீரில் வலிய செந்நாய் உயங்குமே அப்படிங்கிறது பாடல் வரி. ஸோ பாடலுக்கான பொருள் பார்க்கலாம். மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெறியி அப்படின்னா கொடிய பாலை நிலத்தில் வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். வாய்வெறியினா சோர்வால் வாய் குளறுதல்னு அர்த்தம். குருளை அப்படின்னா குட்டின்னு அர்த்தம். கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. குருளைனா குட்டி. இணைந்துன்னு அர்த்தம்? துன்புறுதல்னு அர்த்தம். உயங்குதல்னா வருந்துதல்னு அர்த்தம். நாய் உயங்குமே. உயங்குமேனா வருந்துமேங்கிறத அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. படிக்கூரை அப்படின்னா படிக்கூரைனா நிலத்தில் விழ. கோடுனா
கொம்புன்னு அர்த்தம். கோடுனா கொம்புன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செந்நாய் குட்டி என்ன பண்ணுது, பாலை நிலத்தில் வெயிலுடைய வெப்பம் தாங்க முடியாமல் அந்த நாக்கெல்லாம் அதோட வாய் குளர்ற மாதிரி அது இருக்குது. இதனை கண்டு அதோடைய தாய்க்குட்டி ரொம்ப வருந்துதான். குட்டி இளைப்பாறுறதுக்கு எங்கேயுமே மரம் இல்லையே பாருங்க. ஸோ இங்கே தாய்மை அப்படிங்கிற அந்த வார்த்தையை பாருங்க. அதோடைய தாய் தாங்க முடியாமல் கவலைப்படுது. தன் நிழல், அதுக்கு நிழல் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருந்தது. எனவே கடும் வெயிலில் தான் துன்புற்று நின்று தனது நிழலின் குட்டியை இளைப்பாற செய்கிறது. ஸோ அதுக்காக அந்த தாய்மை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப புனிதமான ஒன்று. அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வெயில மறைச்சி நின்று அவங்களுடைய நிழலை அந்த நாய்க்குட்டிக்கு கொடுக்குறாங்க. பாலைங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம ரொம்ப நெகட்டிவான ஆஸ்பெக்டில் பார்த்தாலும், பாலைனா ஏன்னா அதில் விளைவிக்க முடியாது. சுரமும் சுரம் சார்ந்த பகுதின்னு சொல்லுவோம். வறண்ட பகுதின்னு சொல்லுவோம். வறண்ட பகுதியாக இருந்தாலும் அங்கே அந்த நாய்க்குட்டிக்கு கூட மனசில் ஈரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ட்ரரியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்கவே மறக்காது. அடுத்து பாருங்கள், கடிகமல் மராமலர கன்னி அம்சிரார் படிக்குற எருது கோட்டு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே. ஸோ அப்போ ஒவ்வொரு நிலத்தில் ஒவ்வொன்று அஞ்சு ஓடுது. இங்கே என்ன ஓடுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கடிகமல் மராமலர் கன்னி அம்சிரார், சிறார்னா சிறுவர்கள்னு அர்த்தம். ஓகே, படிக்குற எருதுகோடு அன்ன பாலைக்காய். ஸோ சிறுவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மரமலர்களை மாலையாக அணிஞ்சிருக்கிறாங்க. எருதின் கொம்புகளை போன்ற பாலைக்காயை. ஸோ பாலைக்காயை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எருதுகோடு. கோடுனா கொம்புன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த எருதினுடைய கொம்புகளை போன்று இருக்கக்கூடிய அந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து அடிக்குமாறு அவங்க ஒரு குச்சியை வச்சு அடித்து விளையாடுறாங்க. கோலினால் அடிக்கும் ஓசையின் அந்த சவுண்டை கேட்டு பருந்துகள் கூட அஞ்சு ஓடுதான். ஓகே, பருந்துகள் கூட அஞ்சு ஓடுதான். ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த பொருளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மருத நிலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்லிடை பிறந்த ஆறும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய பாடல் வரி. மெமரி லைன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது முடிஞ்சால் கொஞ்சம் மெமரி பண்ணி வைக்கணுன்னா கூட வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். கல்லிடை பிறந்த ஆறும். கல்லிடை அப்படின்னா மலையிடையே அர்த்தம். மலையிடையே பிறந்த ஆறும் கரைபோரு குளனும் தோயும் முல்லை அம்புறவில் தோன்று முருகான் யாறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லல் நம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். ஸோ இதுதான் அதனுடைய பொருள். ஸோ பார்க்கலாம், மலைகளுக்கிடையே ஆறு பிறந்து ஓடி வருது. அதே மாதிரி பாருங்கள், கரை ஒரு குளனும். குளனும்னா இங்கே குளம்னு அர்த்தம். சரியா? கரை ஒரு குளனும் தோயும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கரையை மோதிக்கிட்டு அந்த இது ஓடுதான், தண்ணி ஓடி வருதா. அடுத்து பாருங்கள், முல்லை அம்புறவில். முல்லைன்னு என்னது? முல்லை நிலத்தில் ஓடக்கூடிய ஆறு. என்ன ஆறு ஓடுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. முல்லை நிலத்தில் காட்டாறு ஓடும். ஓகே, முல்லை நிலத்தில் காட்டாறு ஓடும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. முருகுகான் ஆறும் பாயும். முருகுகான் ஆறு அப்படிங்கிறத வேற இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். முல்லை நிலத்தில் காட்டாறு பாயும், முருகுகான் ஆறு பாயும். முருகுகான் அப்படின்னு சொன்னால் இங்கே மருத நிலத்தை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நெல்லினை கரும்பு காக்கும். இப்படி வளர்ந்து வரக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய நெல்லை என்ன காக்குதான்? கரும்பு காக்குதான். அப்போ நெல்லை சுற்றி என்ன இருக்குது? கரும்பு காவலுக்கு இருக்குது. நீரினை கால்வாய் தேக்கும். அந்த தண்ணியை கால்வாய் தேக்கி வச்சிருக்குது. மல்லலம் செருவில் காஞ்சி. மல்லலம் செருவில் காஞ்சின்னா என்னன்னு பாருங்கள், இத்தகைய வளம் நிறைந்த இந்த மருத நிலத்தில். ஓகே, மல்லலம் செருவில் காஞ்சினா இத்தகைய வளம் நிறைந்த இந்த மருத நிலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், வயலில் காஞ்சி பூ பூக்கும். சேரு, செரு அப்படின்னா வயல்னு அர்த்தம். ஸோ அங்கே காஞ்சி பூக்குது,
அதே மாதிரி வஞ்சி மலர்களும் மருத நிலத்தில் பூக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு பூவுடைய பெயர் தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி ஆறுகளுடைய பெயர் தெரியுது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்த பாடல் பாருங்க. மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட பொறுகரி குறுத்து அளந்து பொம்மென கழிப்பர் ஓர்பால் குறைகளல் சிறுவர் போரில் குலுங்கியே தெங்கின் காயை புரைதப பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொருள் பார்க்கலாம். மறைமலர் குளத்தில் ஆடும், மறைமலர்னா தாமரை மலர்னு அர்த்தம். ஓகே, மறைமலர்னா தாமரை மலர்னு அர்த்தம். குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட, ஸோ சிறுவர் நீண்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன அர்த்தம்? சிறுவர் வந்து நீராடுவாங்கன்னு அர்த்தம். பொறுகரி குறுத்து அளந்து, பொறுகரி குறுத்து, பொறுகரி குறுத்துங்கிறது யானையை மீன் பண்ணுது. ஸோ நீங்கள் கரி அப்படிங்கிற வார்த்தையை கருப்புன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யானையுடைய கலர் கருப்புங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த யானையுடைய தந்தங்களை அளந்து பார்க்குறாங்க, அதன் அழகை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கழிப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பொம்மனை கழிப்பர் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி பாருங்க, சிறுகளல் அணிந்த சிறார்கள் வைக்கோர் போர் குலுங்கும்படி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. என்ன அர்த்தம்? குறைகளல் சிறுவர், குறைகளல் சிறுவர் அப்படின்னா யாரை மீன் பண்ணுறாங்கன்னு பாருங்க, சிறுகளல்னு அர்த்தம். குறைகளல்னா சிறுகளல், சிறுகளல் அணிந்த சிறுவர்கள், சிறார்கள் அப்படின்னாலும் சிறுவர்கள்னாலும் ஒன்று தான். அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? போரில் குலுங்கிய தெங்கனிக்காயை, போரில்னா இங்கே வக்கப்போருங்கிறத மீன் பண்ணுது. அங்கே குலுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தென்னையுடைய காய், தென்னையுடைய காய்னா இளநீர் அப்படின்னு அர்த்தம். புரைதப பறித்து காஞ்சு புனை நிழல் அருந்துவாரே, ஸோ அதை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்களாம், இந்த காஞ்ச மரத்துடைய நிழலில் உட்காந்து அது குடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத இங்கே மீன் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லும் பொருளும்ல கூட இருக்குது பாருங்கள். சேறு வயல் ரொம்ப முக்கியம், வயல் சேரு சகதியுமாக இருக்குங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்லல் வளம் ரொம்ப முக்கியம். கரிக்குறுத்து யானை தந்தம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முருகுனா தேனை சொல்லியிருப்பாங்க. முருகர் குறிஞ்சி திணை, ஸோ குறிஞ்சியில் தேன் இருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக நெய்தல் பற்றி கொடுத்துருக்குறாங்க, நெய்தலை பார்க்கலாம். இதான் லாஸ்ட் நிலம். பசிபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிபட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிபட ஒளிமுகத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? பசிபட ஒருவன் வாட, பசி துயரால் ஒருவர் துன்புறும் போது பசிபட ஒருவன் வாட, பார்த்து இனி இருக்கும் கீழ்மை, அப்படி பசிச்சுட்டு இருக்கிறவங்கள பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னா அதை கீழ்மை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. கீழ்மை. முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல, முசிபட அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க துன்பத்தை கண்டு வருந்துறவங்கள மாதிரி. ஓகே, வசிபட, வசிபடன்னா வசிக்கும் இடம்னு அர்த்தம், வீடு. வசிபட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர், ஸோ அவங்க வசிக்கக்கூடிய இடம் மூழ்கிற அளவுக்கு கடல் அலை புகுந்து விட்டாலும். ஓகே, மலையென துவரை தண்ணீர், மலையென அப்படின்னா மலையளவு பவளங்களையும் நல் இயல்பு தோன்றும் ஒளிமுத்துக்களையும். ஸோ இங்கே பாருங்கள், கசிபட ஒளிமுத்துன்றக்கா, ஒளிமுத்துனா ஒளிமுத்துக்கள். கரையினிர் குவிப்பார் அம்மா. ஸோ அப்போ ஒன்ஸ் அகெயின் இதை மேல் உள்ளதை பாருங்கள். பசிபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய, ஸோ பசியால் ஒருத்தர் வாடுறாங்கன்னா அவங்கள பற்றி கவலைப்படுறவங்க யார்? தூய ஒழுக்க முறையை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் ஒன், வருமலை அளவில் காணல் மணலிடை உளவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இருபெரு விசும்பிற் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லுங் காட்சி போல் தோன்றுமாதோ. ஸோ இதில் பாருங்கள், வருமலை அளவிற்காணல், வருமலை அளவில்னா வருகின்ற மலைன்னு அர்த்தம். வருமலை அளவிற்காணல், வருகின்ற மலை அலையை தடவி போகுது. மணலிடை உளவி, மணலிடைனா மணல் இருக்கக்கூடிய கடற்கரை,
அந்த இடத்த உலவி காற்று அடிக்குது. சுரிகுழல் உலர்த்தும் தும்பி. சுரிகுழல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. தும்பி அப்படின்னா ஒரு வகை வண்டுன்னு அர்த்தம். தும்பி. தொடர்மறை முகத்தர் தோற்றம். ஸோ இதற்கான பொருள் பார்க்கலாம். தாமரை மலரையுத்த பெண்களின் முகத்தை நோக்கி இந்த மாதிரியான வண்டுகள் தொடர்ந்து போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்க. இருபெரு விசும்பிற் செல்லும் இளமை தீர் மதியும் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ. அதே மாதிரி வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டுலேயுமே கம்பேரிசன்கிற ஒரு விஷயம் வந்திருக்குது. என்ன கம்பேரிசன் அப்படின்னு சொன்னால், எப்படி இந்த தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை மணல்லையும் உலாவி காத்துல தன்னுடைய நீண்ட சிறகை உலர்த்தி தாமரை மலர் போன்ற முகத்தை உடைய இந்த பெண்களின் முகத்தை நோக்கி வருதான். அதே மாதிரி தான் வானத்திலையும் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சி உள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கருமேகத்தின் காட்சி எதற்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டு, கருவண்டு, கருமேகம். தாமரை மலர் போன்ற பெண்ணின் முகம் எதற்கு ஒரு உதாரணமாக சொல்லப்படுதுன்னு கேட்டால், அது வானில் செல்லக்கூடிய முழு நிலவுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இதை பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான ஏரியா. ஸோ சொல்லும் பொருளும் இருக்குது. துவரைனா பவளம் பாருங்க. மறை தாமரை, தாங்கிற எழுத்தை மட்டும் போடுங்க. விசும்புனா வானம்னு அர்த்தம். நிறைய தடவை கேட்ட பிவைக்கு கொஷின் இது. பாடலின் பொருள் நம்ம இவ்வளோ தெளிவாக பார்த்ததுனால இதை நீங்கள் செப்பரேட்டாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தெரிஞ்ச தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ராவண காவியத்தை காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னது பேரறிஞர் அண்ணா. ஸோ அண்ணானாலே அங்கே ஒரு புரட்சி இருக்கும். இந்த புரட்சியினால் ஒரு விளைவு வரும். அந்த புரட்சி பல உண்மைகளை உணர வைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இலக்கண குறிப்பு பாருங்கள். பைங்கிளி. பைங்கிளி அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா பண்பு தொகை. பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் உம்னு முடிஞ்சிச்சுன்னா அது எண்ணுமை. இந்நிலங்குருளை. இந்நிலம்னா இளம் குருளை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு பண்பு தான், பண்பு தொகை. அதிர்குரல் 3 காலத்துக்கு வந்துச்சுன்னா அதை வினைன்னு சொல்லுவோம், வினைத்தொகை. மன்னிய அப்படின்ற விகுதியில் முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்சம். யாவை பிரிச்சிங்கன்னா ஈ கூட்டல் ஆ அப்படின்னு வரும். ஸோ ஆளை முடிஞ்சிச்சுன்னா பெயரச்சம், ஊல முடிஞ்சிச்சுன்னா வினையச்சம். வெறி ஈ அப்படின்னா சொல்லிசை அளபடை. ஈல முடிஞ்சிச்சுனாலே மோஸ்ட்லி சொல்லிசை அளபடை தான். அதே மாதிரி கடிங்கிற அந்த வார்த்தை வந்துச்சுனாலே அது உரிச்சொற்றொடராக தான் இருக்கும். பார்த்தோன்னே போட்டுடலாம். மலர்கண்ணி அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தக்க தொகை. உருவும் இங்கே இருக்கணும், பயனும் இருக்கணும். அந்த உருவினால் விளைந்த பயன் இருக்கணும். 3ஆம் வேற்றுமை உருவு பார்த்தீங்கன்னா ஆள் அப்படிங்கிறதான் 3ஆம் வேற்றுமை உருவு. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக எருத்துக்கோடு. எருத்துக்கோடு அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. ஐ, ஆள், கு, இன், அது, கண். இதெல்லாம் வேற்றுமை உருபுகள். இதுக்கான தனியாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. அப்போ 6ஆம் வேற்றுமை உருபு அப்படின்னா அது அப்படிங்கிறதான் வேற்றுமை உருபு. ஸோ அந்த வேற்றுமை உருபு இது வந்ததுனால இது வேற்றுமை தொகைன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஸோ கரைபொரு 2ஆம் வேற்றுமை தொகை. ஸோ அந்த வேற்றுமை உருபு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓமைனா மறைமுகம், மறை போன்ற முகம் அப்படின்றதுனால இது ஓம உருவாக நம்ம சொல்லலாம். கருமுகில். கருங்கிறது ஒரு பண்பு, பண்பு தொகை. வருமலை. வருங்கிறது 3 காலத்திற்கும் ஒன்றான ஒன்று, அதனால அதை வினைத்தொகைன்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளான கான்செப்ட்டு. ஒரு பண்பை மீன் பண்ணிச்சுன்னா பண்பு தொகை, ஆ அப்படிங்கிற விகுதியில் முடிஞ்சிச்சுன்னா பெயரச்சம், ஊல முடிஞ்சிச்சுன்னா வினையச்சம். அதே மாதிரி ஒரு பண்பு ஒரு குவாலிட்டியை மீன் பண்ணிச்சுன்னா பண்பு தொகை. வேற்றுமை உருபுகளில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை. இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகை நிலைத்தொடர், தொகை நிலைத்தொடருக்கு தனி வீடியோ இருக்குது, அதையும் பார்க்கணுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. கோர்வை அப்படிங்கிறதுனா என்னன்னு பாருங்கள். கோ அப்படிங்கிறது ஒரு வேர் சொல்னு சொல்கிறாங்க.
அதனால தான் கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தாள் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கப்பட்ட சரியான வார்த்தைகள் தான். எடுத்துக்காட்டு பாருங்க, ஆசாரக்கோவை ஊசியில் நூலை கோர்த்தான் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வருது. ஸோ கோ அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல். வேர்ச்சொல்லை தழுவி தான் பிற சொற்கள் வரும். அடுத்ததாக நூல்வழி பார்க்கலாம். ராவண காவியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தது தான் புலவர் குழந்தை அவர்கள். தென் ராவண காவியம் எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு. ஓகே. ராவணனுக்கு பொதுவாகவே 10 தலைகள் இருக்கும். இங்கே 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. 20ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 காண்டங்களாக பிரிச்சிருப்பாங்க. தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் அப்படின்னு சொல்லி 5 காண்டங்களாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ தமிழகம், இலங்கை இங்கேருந்து தானே இலங்கையை நோக்கி ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ தமிழகம், இலங்கை ஞாபகம் வந்துடும். விந்த காண்டம். ஸோ விந்த காண்டம்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ராவணன் தூக்கிட்டு போகும்போது சீதையை ஒரு ஏரோப்ளேன் மாதிரி ஒரு வாகனத்தில் தூக்கிட்டு போயிருப்பார். அதை வச்சு ஏரோப்ளேன் வந்து அப்போவுமே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான கிரிட்டிசிசம்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு வித்தை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பழிபுரி காண்டம், சீதை மேல் அவாண்டமாக பழி போடப்படும். அடுத்து போர்க்காண்டம். ஸோ ராமாயணம்னாலே போர் இல்லாமல் இருக்காது. இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3100. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். ஒரு குழந்தை இருக்குது. அந்த பிறந்த குழந்தைய 1 மாதத்துக்கு நம்ம வந்து யாரும் தொடக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே ஒரு மாதம் வரைக்கும் அந்த குழந்தைய ரொம்ப கவனமாக பார்த்துப்பாங்க. எல்லாரையுமே பக்கத்துலேயும் விட மாட்டாங்க. அந்த குழந்தை எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ 1 மாதம் அப்படின்னா 31 நாட்கள். இங்கே 3100 பாடல்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த குழந்தைய 1 மாதம் வரைக்கும் வெளியே தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்க. முக்கியமாக பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குறைஞ்சது 25 நாளைக்காவது யாரும் தொடாதீங்க. யாருன்னா யாப்பதிகாரம், தொடாதீங்க அப்படின்னா தொடையதிகாரம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா, பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார் புலவர் குழந்தை. ஸோ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ராமாயணத்தில் ஒரு எதிர்நிலை, ஒரு நெகட்டிவ் ரோலை வந்து கதையுடைய நாயகனாக வச்சு எழுதுனது தான் ராவண காவியம். ஸோ இதோட ராவண காவியம் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.